வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டை அரங்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த என்னுடைய புக் செல்ஃப் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மை புக் செல்ஃப் டூர் தான். கிட்டத்தட்ட சென்னை புத்தக திருவிழா 2023 நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிறீங்க உங்கள் புக் செல்ஃபை காமி 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 அப்படின்னு. ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் ஒரு 3 நிமிட கிளிப்பிங் இருக்குது. அதை பாருங்கள். ஏன் நான் இவ்வளோ நாள் புக் செல்ஃப் காட்டல? 2 காரணம். ஒன்று, புக் செல்ஃப் கொஞ்சம் ஃபில் ஆகாமல் இருந்துச்சு. இன்னொன்று, நான் கேரி பேக்கில் கட்டி 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 வச்சுருப்பேன். அதை நீங்கள் லாஸ்ட் 3 நிமிஷம் டேரெக்டாக நீங்கள் அங்கே போயிட்டு கூட இந்த வீடியோக்கு வாங்க. ஏன்னா எப்படி ஒரிஜினலாக புக் செல்ஃப் இருக்குது, இப்போ எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஸோ இப்போ புக் செல்ஃப் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி சில அறிவிப்புகள். சென்னை புத்தக திருவிழா இப்போ 2025 நடந்துகிட்டு இருக்குது. டிசம்பர் 27 தொடங்கி ஜனவரி 12 வரை நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜனவரி 12 நான் மறுபடியும் ஒரு வாட்டி முதல் நாள் புக் ஃபேருக்கு வந்திருந்தேன். இறுதி நாளும் வரலாம் அப்படின்னு இருக்கேன். அன்னைக்கு நம்ம நேயர்கள் பார்க்க வர்றவங்க, ஏன்னா இப்போ 2-3 நண்பர்கள் சொல்லியிருக்காங்க பார்க்க வர்றேன் அப்படின்னு. வர்றவங்க முன்கூட்டியே கமெண்ட்ஸில் சொல்லியிருங்க, நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஜனவரி 12 ஒரு மதியத்துக்கு மேலே 2 மணிலேருந்து ஒரு 7 மணி வரையும் அங்கே இருக்கிற மாதிரி பிளானில் இருக்கிறேன். ஸோ அவசியம் மீட் பண்ண விரும்புகிறவங்க மீட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தடுத்த வருடங்களில் வியூவர்ஸ் மீட்டப் ப்ளஸ் புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறது. ஏன்னா நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு புத்தகங்கள் வாங்கி பார்சல் போட்டு விட முடியுமா அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ அது மாதிரி தமிழ்நாட்டில் பிற இடங்களில் இருக்கேன், என்னால் வர முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அடுத்தடுத்த வருடங்களில் சென்னை புத்தக திருவிழாவுக்கு நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா வாங்கி அங்கேயே உங்களுக்கு கொரியர் இருக்குது, நான் அதை அனுப்பி விட்டுறேன். ஸோ இந்த 2 விஷயங்கள் முக்கியமாக சொல்லிடும். வாங்க இப்போ புக் செல்ஃப் பார்த்துடலாம். ஸோ என் உயரத்திற்கான ஒரு புக் செல்ஃப் பார்த்தீங்களா, 5 வரிசைகள், 1 2 3 4 5 வரிசைகள் இருக்குது. நான் ஒவ்வொரு வரிசையுமே அதில் உள்ள முக்கியமான புத்தகங்கள், அதை பற்றினா அதில் உள்ள எனக்குள்ள மெமரிஸ் அப்படி ஒவ்வொன்றையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ 5 வருஷமே ஃபுல் ஆயிடுச்சு. என் ஹைட்டுக்கு இருக்குது. பார்ப்பாங்க. முதல்ல கீழ் வரிசையிலேருந்து ஆரம்பிச்சிடறேன். நல்லா உட்காந்துக்கிறேன் நான். ஓகே, இந்த வருஷத்தில் உள்ள புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இதனுடைய சின்ன வயதில் ஸ்கூலில் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி அப்படி வாங்கி சேர்த்த புத்தகங்கள். இதில் நான் பாதி படிச்சனான்னு கேட்டால் படிக்கலை. அப்போதைக்கு வாங்கி போடணும் என்ன ஏதுன்னு டாபிக் தெரியாமல் வாங்கிய புத்தகங்கள் ஒரு சிலதெல்லாம் சொல்லுங்க பாருங்கள். இதெல்லாம் நான் மெனக்கெட்டு இந்த புத்தகம்லாம் பிடிச்சிருக்கு. ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இதெல்லாம் எனக்கு நான் ஸ்கூல் அந்த காலேஜ் சேர்ந்த புதுசு. அப்போ இந்த புத்தகங்கள் எங்கே கிடைக்கும் எதுனே தெரியாது. ஸோ லைப்ரரியில் எடுக்கிற புத்தகங்கள்லாம் திருப்பி வைக்கிற முன்னாடி ஜெராக்ஸ் போட்டுக்கிறேன். அப்படி எடுத்த புத்தகங்கள் தான் இந்த ஒரு 4 புத்தகம். அன்னை தெரசா, ஏன் எதற்கு, எப்படி பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரி நம்பர் கூட இங்கே இருக்கும். லைப்ரரி இப்போ 2011 அதை ஜெராக்ஸ் போட்டிருக்கேன் புக்கு லைப்ரரியிலேருந்து எடுத்து. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைல எனக்கு இந்த விக்கிபீடியா மாதிரியான புத்தகங்கள், என்சைக்ளோபீடியா மாதிரியான புத்தகங்கள். இது இந்த பாருங்க, என்னுடைய ஸ்கூல் 9th துணைப்பாட நூல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சிருந்தது. 9th இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். ஏன்னா இந்த இலக்கணம் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அப்படிங்கிறனால. பட் இது அவ்வளோ எக்ஸ்பர்ட் ஆகிட்டானே கிடையாது. பட் அப்போதைக்கு வச்சிருந்தேன். 9th 10th என்னுடைய ஹிஸ்ட்ரி புக்ஸ், என்னுடைய 10th சோசியல் சயின்ஸ் புக்கு. ஸோ இப்படிலாம் சில புத்தகங்கள் அப்போலேருந்தே நான் பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். என்னுடைய 8ஆம் வகுப்பு கூட 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம்லாம். இதை தாண்டி இந்த வருஷத்தில் நிறைய புக் இருக்கு பார்த்தீங்களா. இதில் பெரும்பாலான புத்தகங்கள் எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது கிஃப்டாக ப்ரைஸாக கிடைச்சது. அதே போல் ஹவுரா பதிப்பகம். நான் எப்போதுமே நம்ம புக் ஃபேர் விழாக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், ஹவுரா பதிப்பகம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க முன்னாலையும் வருஷத்துக்கு 3 வாட்டி ஆஃபர் கொடுப்பாங்க. 50% டிஸ்கவுண்ட். பொங்கலுக்கு, அவங்க பாட்டியோட ஒரு நினைவு தினத்துக்கு, கலைஞர் பிறந்தநாள், இந்த 3 நாளில் 50% டிஸ்கவுண்ட் தருவாங்க. அப்போ பார்த்தோன்னா 4000 ரூபாய்க்கு புக் வாங்கினா 2000 ரூபா. ஸோ இதான் அவங்க இப்போ ஒரு 5000 வாங்கினா 2500 ரூபா இப்படி வச்சிருப்பாங்க. அப்போ வாங்கி சேர்த்த புத்தகங்கள் இது நிறையா. இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள், மேல்கணக்கு நூல்கள், அந்த மாதிரி நிறையா நான் வாசிக்கவே இல்லை. சின்ன வயசில் வாங்கினது அப்படிங்கிறதுனால காமிக்கிறேன். இதில் இந்த ஒரு புத்தகம், ஒரு யோகியின் சுயசரிதம். போன வருஷம் சொல்லியிருந்தேன் டு பி ரீடில் வாசிக்கணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு கிடச்சி இன்னும் வாசிக்கலன்னு, இப்பயும் வாசித்து முடிக்கல நான். ஸோ அந்த புத்தகம் இது. இதில் இந்த கீழ் வருஷத்தில் இருக்குது. ரொம்ப நான் ஒரு காலேஜ் ஏஜ் போகிறதுக்கு முன்னாடியே வாங்கிய புத்தகங்களும் இந்த கீழ் வரிசையில் இருக்குது. இந்த புத்தகம் நான் ரொம்ப 8வது படிக்கும்போது நினைக்கிறேன். ஜென்ரல் நாலேஜ் முதல்ல நான் வாங்கி ரொம்ப ஆர்வமாக படித்தேன். 8வது 7வது 8வது இருக்கும். 6வது 7வது கூட இல்லை, உள்ள பேர் இருக்கேன், என் பேர் போட்டு 6ஆம் வகுப்பு. ஸோ 6வது படிக்கும்போது வாங்கிய புத்தகங்கள். இப்படி வீட்டில் குப்பை மாதிரி இருந்தால் கூட அப்படி அடைச்சி எப்படியாவது சேர்த்து வச்சிருப்பேன். ஸோ அப்படி வச்ச புத்தகங்கள் தான் இந்த வரிசையில் உள்ளது. இதில் வரிசையில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம வாசிக்கிறோமான்னு கேட்டால் நிறையா வாசிக்கலை. இருந்தாலும் நான் அப்படியே பொக்கிஷங்களாக பாதுகாத்து வச்சிருக்கேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வருஷம் கொஞ்சம் அடிக்க வச்சாருன்னா வச்சுக்காதீங்க. இந்த வருஷம் இங்கே பாருங்க, இந்த பொன்னியின் செல்வன் சீரிஸ் இருக்கு இல்லையா, 1 2 3 ஹார்ட் பவுண்ட், இதுவும் போரும் வாழ்வும் லியோ டால்ஸ்டாய் எழுதுனது, 17 கீழ்கணக்கு நூல்கள் 18. இது மொத்தமே நான் வந்துட்டு ஹவுரா பதிப்பகத்தில் வாங்கினதான். அந்த ஆஃபர் போட்டிருக்கப்ப நான் ஒரு 4000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன், 2000 ரூபாய் பில்லு வந்துச்சு. அப்போ வாங்கிய புத்தகங்கள் தான் இந்த பொன்னியின் செல்வன். இந்த ஹார்ட் பவுண்டு இப்போ வர்றதே கிடையாது. இதில் உள்ள ஒரு பார்ட்டில் உள்ள பிக்சர்ஸ் நிறைய பேர் விரும்பியிருந்தீங்க. இங்கே பாருங்க, மாருதி அவர்கள் வரைஞ்ச ஒரு பிக்சர்ஸ் இதில் இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். நமக்கு வந்து இப்போ மணியம் செல்வன் அவர்கள் வரைந்த மணியம் அவர்கள் வரைந்தது இப்போதைக்கு நமக்கு இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு மாருதி அவர்கள் வரைஞ்ச பெயிண்டிங். இந்த பிரிண்ட் இப்போ வர்றதில்ல, அதான் ஒரு சோகம். ஏன்னா இது சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நான் வாச்சேன். முதல் பாகத்தில் மட்டும்தான் நமக்கு பெயிண்டிங் இருக்கும், அடுத்தடுத்த பாகங்களில் பெயிண்டிங் இருக்காது. இப்போ பார்த்தோன்னா பொன்னியின் செல்வன் மணியம் அவர்கள் வரைந்த பெயிண்டிங் வந்து விகடனில் கிடைக்கிது. ஏன்னா ஒரிஜினலாக பொன்னியின் செல்வனுக்கு மணியம் தான் வந்து பெயிண்டிங் வரைஞ்சார், அது வந்து விகடனில் கிடைக்கிது. இது போக நமக்கு 6th சென்ஸ் பதிப்பதிலே ஒரு பிரிண்ட் கிடைக்கிது, அது ரொம்ப காஸ்ட்லி, 5000 ரூபாய்க்கு வரும், ஃபுல்லாக கலர் படங்கள் நிறைந்தது. ஸோ இது 3 தான் பெயிண்டிங்ஸோட வர்றது. இந்த வருஷத்தில் அடுத்து சொல்லணும்னா இங்கே பாருங்கள், வந்தார்கள் வென்றார்கள், மதன் அவர்களுடைய புத்தகங்கள் ரொம்ப ஃபேமஸ். இதுவுமே கிட்டத்தட்ட 2013 வாங்கிய புத்தகங்கள். நான் உள்ளே எழுதியிருப்பேன், 13 வாங்கினது, காலேஜ் படித்து முடிச்சுட்டு அங்கே ஒரு புக்கு, அப்போ தான் ஒரு புக் ஷாப்புக்கு போனேன். எங்கள் ஊரில் புக் ஷாப்லாம் கிடையாது, லைப்ரரி புக்ஸ் தான். அதனால தான் சொன்னேன், நான் வாங்கி காலேஜ் எடுத்துல ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு, புக்கெலாம் வாங்கி ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டேன் ஸ்கூல் படிக்கும்போது அந்த காலேஜ் போனப்போ. அதுக்கு பிறகு காலேஜ் போன பிறகு தான் ஒரு புக் வாங்கணும் அப்படின்னு கடைகளுக்கு போனேன். அந்த கடையெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது அப்பப்போ வாங்கிட்டு வருவேன். அப்படி வாங்கி சேர்த்தா இந்த பக்கம் உள்ளதான் பெரும்பாலும் அப்படி அந்த புக்குக்கு போயிட்டு. இந்த வில்லோடு வாங்கல பாருங்க, இதுவும் 2013 வாங்கினதுன்னு நினைக்கிறேன். வைரமுத்துவருடைய புத்தகம் 2013 தான், வில்லோடு வா நிலவே. இது தண்ணீர் தேசம் புக்கெலாம் அதில் இருக்கு. இந்த ஒவ்வொரு புத்தகமும் எனக்கு வாசிச்ச அந்த கதைகளை காட்டிலும் அதை யார் அறிமுகப்படுத்தினா அப்படிங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான கதை. ஏன்னா நான் இதில் ஒரு 200-250 புத்தகங்கள் இருக்கு செல்ஃபில். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன், ஏன்னா அது வீடியோ நேரம் பத்தாது. பட் இதில் ஒரு முக்கியமான புத்தகங்கள் எனக்கு அது மாதிரி நினைவலைகள் போனாலும் ரொம்ப நேரம். இப்போ எனக்கு வைரமுத்துவருடைய புத்தகங்கள் எடுத்தாலும் யார் வரும்னா ராணிப்பேட்டை பெல், வெள்ளூர் ராணிப்பேட்டை பெல்லில் வந்துட்டு பிரபு அப்படின்னு ஒரு அண்ணன் தான். அவருடைய வீட்டில் நான் ஒரு மாதம் தங்கியிருந்தேன். அப்போ வந்து ஃப்ரெண்டோட தெரிஞ்சவங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி தங்கியிருந்தப்போ அவர் வீட்டில் நிறையா வந்துட்டு புக்கு வச்சிருப்பாரு. அப்போ வைரமுத்துவோட புத்தகங்கள் எடுத்துட்டு இதை வாட்சிப்பார் தம்பி அப்படின்னு கொடுத்தாரு. வில்லோடு வாழவே தான் முதல்ல நான் ஒரு சரித்திர புனைவு அந்த ஜேர்னலில் படித்தேன்னு சொல்லலாம். அதற்கு பிறகுதான் நான் சாண்டிலியன் கல்கியெல்லாம் வாசிக்க ஆரம்பித்தேன். ஸோ ரொம்ப ஒரு மனதிற்கு நெருக்கமான புத்தகம் வில்லோடு வாழவே. அதுபோல் பார்த்தோன்னா சகுனியின் தாயம், இது 2016 வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2016 வாங்கினது. முதல் முறையாக நான் புக் ஃபேர் போனப்போ, சென்னை புக் ஃபேர் நான் 2016 தான் முதல் முறையாக போனேன். அது 16 பார்த்தோன்னா அந்த வருடம், ஆமாம் 15 எண்டில் வந்து வெள்ளம் வந்துருச்சு சென்னையில். அதனால 16 ஓப்பனிங் நடக்கிறப்பலாம் மே மாதம் நடந்துச்சு, தீவுத்திடல் நடந்துச்சு. அப்போ போய் நம்ம வாங்கிய புத்தகம் இந்த சகுனியின் தாயம், KN சிவராமன் அவர்கள் எழுதியது. அவருடைய எழுத்து நல்லா இருக்கும். ஏன்னா அவர் தினகரனுக்கு ஒரு புக் தருவாங்க, வார இதழ், அந்த வீக்லிஸ் புக் கொடுப்பாங்கல்ல, அதில் எழுதியிருப்பார். அவருடைய எழுத்துனால ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வாங்கினது. இந்த கதையுமே பார்த்தோன்னா சகுனியின் தாயம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பல்வேறு லேயர்ஸ் இருக்கும். அரசியல் இருக்கும், காமிக்ஸ் இருக்கும், வரலாற்று புனைவு இருக்கும். அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஜேனராக இருக்கும் இந்த புத்தகமே. அப்படி வாங்கி வாசித்த ஒரு புத்தகம். ஒவ்வொரு புத்தகமே ஒரு நினைவலை இருக்கு. இந்த 2025 புக் ஃபேர் அப்படிங்கிறது எனக்கு 10ஆம் ஆண்டு, அதை நான் சொல்லவே மறந்துட்டேன். 10 வருடங்கள் சென்னை புக் ஃபேர் வரிசையா 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 தம்ஸ் அப் காட்டலாம். ஸோ 10 ஆண்டுகள் சென்னை புக் ஃபேர் வரிசையா எதையும் மிஸ் பண்ணாமல் போயிருக்கேன். அடுத்தது இந்த வரிசை 3வது வரிசை. இந்த புக் ரீடர் கார்டெலாம் நான் இப்படி தான் நிறையா சேர்த்து வச்சுருப்பேன். ஒவ்வொரு இந்த புக் ரீடர் கார்டு இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா ஒரு ரொம்ப மலர் நினைவுகள் பிடிச்ச பார்த்தோம்னா புலிகளின் புதல்வர்கள், பா விஜய் அவர்கள் எழுதியது. புதிய தலைமுறையில் எழுதினாங்க அவங்க முன்னாடி. இப்போ இது பிரிண்ட் வேறவங்களுக்கு காப்பிரைட்ஸ் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது வந்து முதல் பாகம் முடியும் போடாமல் ஒரு வித்தியாசமாக முடிச்சிருப்பாங்க. பா விஜய் அவர்கள் எழுதியது. அடுத்ததாவது ராஜ கனவுகள், ராஜ பவனிகள், ராஜ வியூகங்கள், ராஜ போகங்கள், ராஜ சரித்திரம், ராஜ அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழனுக்கு ஒரு முன்னுரை மாதிரி எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஒரு டீசர் மாதிரி தான் இந்த புத்தகம்.
ராஜராஜ சோழனுக்கு முந்தைய சோழ அரசர்களை பற்றி சொல்லி அடுத்து ஒரு ஹைப் ஏற்றிருப்பாங்க. பட் அதுக்கடுத்து பார்ட் 2 மாதிரி பாவிஜி அவர்கள் எழுதல், அது ஒரு பெரிய சோகம். அடுத்தது இந்த வருஷத்தில் சொன்னால் சாண்டிலியன் புக்ஸ் ஒவ்வொரு வருஷமே நமக்கு இருக்கும். இங்கே பாருங்க, சேரன் செல்வி சாண்டிலியன் புத்தகம், இந்திரா சௌந்தரராஜனுடைய புத்தகங்கள், நீல்வெளி, மூங்கில் கோட்டை, அதே மாதிரி இதெல்லாம் சாண்டிலியன், இது இந்திரா சௌந்தரராஜன். அந்த இங்கே பாருங்க, சேரமான் காதலி, இதுவும் காமிக்கணும், கண்ணதாசன் அவருடைய புத்தகம். கண்ணதாசன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது வாங்கினது சேரமான் செல்விக்காக, இந்த சேரமான் காதலிக்காக, இந்த புத்தகத்திற்காக தான். நமக்கு வழக்கமாக கண்ணதாசன் அப்படின்னு சொல்றப்ப இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் 10 பாகம் சேர்ந்தும் கிடைக்குது, தனித்தனியாகவும் கிடைக்குது. ஏன்னா நம்ம புக் ஃபேர்ல எப்போதும் நான் என்ன சொல்லுவேன்னா 10 பாகங்கள் தனித்தனியாக வாங்குங்க, அப்பதான் வாசிக்க எளிமையாக இருக்கும். இது ஒரு புத்தகம் எடுப்பீங்க, இது முடிச்சுட்டு நீங்கள் வேற வேற ஆர்டரில் கூட எடுக்கலாம், 2வது பாகம் 3வது பாகம் கூட எடுக்கலாம். ஒரு டிராவலில் நீங்கள் தூக்கிட்டு போகலாம், ஈஸியாக இருக்கும். 10 பாகம் நீங்கள் சேர்ந்து வாங்கினீங்கன்னு வச்சுங்க, பெரிய புத்தகம்னு ஒரு மலைப்பு ஏற்பட்டுரும். ஏன்னா இது வந்து தொடர்கதை கிடையாது, அர்த்தமுள்ள இந்த மாதிரி தொடர்கதை கிடையாது. நீங்கள் டேரெக்டாக 8வது பார்ட் எடுத்து படிக்கலாம், 6வது பார்ட் எடுத்து படிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி செப்பரேட் காப்பி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வாசிக்க எளிமையாக இருக்கும். அடுத்ததாக இந்த வருஷம் இன்னொரு புத்தகம் பார்க்கலாம்னா மாதூர் பாகன் பாருங்க, பெருமாள் முருகன் நம்மளுடைய ஃபேவரட் எழுத்தாளர்கள் ஒருத்தர். மாதூர் பாகன், இதுக்கு 2 2ஆம் பாகங்கள் இருக்குது. அதை குறித்து டீட்டெயிலாக நம்ம சேனலில் தனி வீடியோவே போட்டிருக்கேன். அந்த புத்தகம் இங்கே இருக்குது, இன்னொரு செல்ஃபில் இருக்குது. நான் அடுத்து 4வது வருஷம் வரும்போது காட்டுறேன். ஸோ மாதூர் பாகன் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு புத்தகம். அடுத்தது எஸ்ராவோட புத்தகங்கள் இருக்குது, மனதை கவர்ந்த புத்தகங்கள். சத்திய சோதனை காந்தி அவர்களுடையது, நம்ம கவிதா பப்ளிகேஷனில் கிடைக்கும். இந்த பிரிண்ட் நல்லா இருக்கும். இந்த பிக்சர் வந்து நடிகர் சிவகுமார் அவர்கள் வரைந்தது. இது வந்து அப்போ நல்லா ரேட்டுமே ரொம்ப கம்மி, 120 ரூபா. நான் வாங்கினப்போ எப்போ வாங்கியிருக்கேன்னா கிட்டத்தட்ட 2017 புக் ஃபேரில் வாங்கியிருக்கேன், 120 ரூபா. இன்னைக்கு கொஞ்சம் பேப்பர் சைஸ்லாம் குறைச்சி தடிமன் குறைச்சிட்டாங்க, இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நீங்கள் கவிதா பப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா இந்த புக் போல் தடிமன் தான் இருக்கும். 250 ரூபா ரேட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான், ஒவ்வொரு புத்தகங்களும் நீங்கள் வாங்க நினைக்கும் போதே வாங்கிடணும். தள்ளி போட்டிங்க அப்புறம் வாங்கலாம் புக்கு சைஸ் சொல்லுவோம், குவாலிட்டி மாறும், ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை குவாலிட்டி மெயின்டைன் பண்ணாங்கன்னா ரேட் ஏறும், குவாலிட்டி குறைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு ரேட்டும் வந்துட்டு சில ரேட்டு குறைக்கணும், குவாலிட்டி குறையும், அந்த மாதிரி விஷயங்கள். சத்திய சோதனை இந்த வரிசையில் உள்ள புத்தகங்கள் இது மாதிரி நிறையா இருக்குது. ஏன்னா ஃபுல் லிஸ்ட் நான் சொல்லலை, முதல்ல சொன்ன மாதிரி. அடுத்து இங்கே நிறைய இம்பார்ட்டன்ட் புக்ஸ் இருக்குது இந்த வருஷத்துக்கு பொறுத்தவரைக்கும். 4வது வரிசை பாருங்க, நல்லா கீழேருந்து 4வது வரிசை, மேலேருந்து 2வது வரிசை. இங்கே வந்துட்டு முதல்ல எதை காட்டுறேன்னு எனக்கே தெரியல, அவ்வளோ நிறைய புத்தகங்கள். ஒரு பொருளாதார அடியாளி, ஒப்புதல் வாக்குமூலம், பாரதி புத்தகாலயம் தான். பாரதி புத்தகத்தோட புத்தகங்கள் பார்த்தோன்னா வாசிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பயங்கரமான கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அடுத்து அறம், ஜெயமோகனோட ஒரு பயங்கரமான ஹிட். இது அறம் வந்துட்டு நமக்கு வம்சி பதிப்பகத்தில் காப்பிரைட் இருக்கும்போது நான் வாங்கினது. இப்போ விஷ்ணுபுரம் பப்ளிகேஷன்ஸ் போயிடுச்சு. இதில் உள்ள புத்தகங்களே இப்போ விஷ்ணுபுரத்தில் வந்துட்டு யானை டாக்டர் தனியாக, 100 நாற்காலிகள் தனியாக, அது மாதிரி சோற்று கணக்கு தனியாக, ஏன்னா எல்லாமே அப்படியே ஞாபகத்தில் இருக்குது. அறம் அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சீரிஸ். அப்போலாம் நான் சேனலே ஆரம்பிக்கல நினைக்கிறேன், அதனால் ரொம்ப பெருசாக அதை பற்றி பேச முடியலை. ஏன்னா இந்த புத்தகம்லாம் இப்படி கண்ணீர் உழவைக்கக்கூடிய அளவுக்கு பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள். அடுத்ததா மாதூர் பாகனுடைய 2 2ஆம் பாகங்கள். இங்கே பாருங்க, இந்த பக்கம் வந்து அர்த்தநாரின்னு இருக்கா, அப்படியே தலைகளாக போனோம்னா ஆலவாயன், தலைகளாக வந்தோன்னா அர்த்தநாரி. ஸோ இதே மாதிரி இப்படி டபுள் சைடு புக் வந்து இந்த புக் ஃபேரில் நான் ஒரு புக்கு காமிச்சினேன், வெந்நீர் இரவுகளும் கிழவனும் கடலும். நம்ம புக் ஃபேர் விழாக்களை பார்த்தீங்கன்னா தெரியும், 2 டபுள் சைடு காப்பி, இந்த பக்கம் வாசிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான புத்தகம் மானுடம் வெல்லும், பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய, என்னுடைய ஃபேவரட் எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய மானுடம் வெல்லும். இந்த புத்தகத்தை பற்றி சேனல் ஆரம்பித்த புதுசில் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அப்போலாம் எனக்கு ஒழுங்காக பேச தெரியாது, ஒரு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பேச தெரியாது சொல்லலாம், நிறைய கண்டென்ட் இருக்கும், ஆனால் பேச தெரியாது. இப்போ எவ்வளோ தூரம் பேசுறதுன்னு தெரியல, அதை பற்றி நீங்கள் தான் கருத்துக்கள் சொல்லணும் கமெண்ட்ஸ். சேனல் முதல் நாள்லேருந்து இந்த ஒரு 3-4 வருடங்களில் எவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கு, நல்லா பேசுகிறேனா இல்லை வளவலன்னு. ஏன்னா சில பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க வளவலன்னு பேசுகிற அப்படின்னு, சில பேர் ஏன் சுருக்கமாக சொல்கிறேன், இன்னும் நீ டீட்டெயிலாக சொல்லுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மானுடம் வெல்லும் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கான புத்தகம். பிரபஞ்சனோட எழுத்துக்களே ஒரு உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடிய எழுத்துக்கள்னு சொல்கிறான். ஏன்னா எப்போதுமே குட் கிளைமேக்ஸ், மனிதன் அப்படியே நேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகிற போக்கில் சொல்லிட்டு போவார். அடுத்து இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா எதிர்கடவுளின் சொந்த தேசம், எதிர் வெளியீட்டில் உள்ள புத்தகம். இதுக்கு பாருங்க, நம்ம சேனல் ஆரம்பிச்சப்போ நான் ஹிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஹிண்ட்ஸ் எழுதுனது கூட இந்த சீட் இருக்குது. இப்போலாம் நான் ஹிண்ட்ஸ் வச்சுக்கிறது இல்லை, ஏன்னா இப்போ டேரெக்டாக பேசுகிறது, அந்த ஹிண்ட்ஸ் கூட வச்சுருக்கேன்.
இதை பற்றி நம்ம சேனலில் வந்து தனி ஒரு 3 பார்ட் வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஒரு தீவிர மதத்தை பின்பற்றவங்களுக்கு மனசை காயப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம் தான் எதிர்கடவுளின் சொந்த தேசம். எதிர்வெளி இதெல்லாம் வந்து எதிர்வெளி ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வாங்கிய புத்தகங்களில் சொல்லலாம். இந்த புத்தகம் பார்த்தோம்னா 2020 வாங்கியிருக்கேன். இன்னைக்கு எதிர்வெளிட்டு டாப் செல்லரில் ஒருத்தவங்க, டாப் 10 ஸ்டால்ஸில் ஒருத்தவங்க. அதே மாதிரி வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை போன வருடம் டாப் 10 புக்ஸில் வந்த ஒரு புத்தகம். பயங்கரமாக இருக்கும். இது நிறைய பப்ளிஷர்ஸில் கிடைக்கிது. நான் வச்சுருக்கிறது கவிதா பப்ளிகேஷன்ஸ். அடுத்து பாருங்கள், ஒரு மேட்சிங் எரியும் பனிக்காடு, பிஹெச் டேனியல் அவர்கள் எழுதியது, ராம் முருகவேல் மொழிபெயர்த்தார். இந்த புத்தகம் நான் வாங்கும்போது 250 ரூபாய். எவ்வளோ எப்போ வாங்கியிருக்கேன்னா 2020 கிட்ட தான் வாங்கியிருக்கேன் நான். இந்த புத்தகமும் சரி, இந்த வாழ்க்காவிலிருந்து கங்கை வரையும் சரி, இந்த ஒரு 2024 முடிஞ்சு பார்த்தீங்களா ஆஃபர் போட்டாங்க. வாழ்க்காவிலிருந்து கங்கை வரைக்கும் வந்து நற்றினை பதிப்போம். இப்போவும் சென்னை புக் ஃபேரில் அந்த ஆஃபர் போயிட்டுருக்கு. அதில் ஆஃபர் போட்டாங்க. எரியும் பனிக்காடை பொறுத்தவரைக்கும் சீர் வாசகர் பட்டம் ஒரு 100 ரூபாய்க்குலேருந்து 150 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ இது 2 புத்தகம் போன வருஷம் நமக்கு இந்த செல்ஃபில் இருக்குது. வாழ்க்காவிலிருந்து போன வருஷம் டாப் 10 வந்தது. இந்த வருடம் நல்ல ஆஃபர். நீங்கள் இப்போ நற்றினை பதிப்போம் போகிறீங்க அல்லது அங்கே போனீங்கன்னா வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை வாங்குங்க. சீர் வாசகர் பட்டம் போனீங்கன்னா எரியும் பனிக்காடு வாங்குங்க. அடுத்தது இங்கே இன்னொரு புத்தகம், 2 புத்தகம் காமிக்கிறேன். இந்த வருஷத்தில் நிறையா இம்பார்ட்டன்ஸ் புக்ஸ் இருக்கனால எதையும் என்னால் ஸ்கிப் பண்ண முடியல. தென்பாண்டி சிங்கம் கலைஞர் அவருடைய புத்தகம். எனக்கு ஆரம்ப காலத்தில் கலைஞருடைய புத்தகம் பொன்னர் சங்கர் வாசிக்கும் போது எனக்கு பிடிக்கல. ஏன்னா என்னடா ஒரு நெகட்டிவ் கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சரி, ஒரு இலக்கியத்துக்குள்ளே போகும்போது நெகட்டிவ் கிளைமேக்ஸ் இருக்க தான் செய்யும். நம்ம சின்ன பிள்ளை கதைகள் மாதிரி ஒரு பாசிட்டிவ் கதைகள் மட்டுமே இருக்காது அப்படிங்கலாம் புரிய தொடங்கின வயசு. தென்பாண்டி சிங்கத்தை பொறுத்தவரையும் நம்ம சிவகங்கை, அந்த சிவகங்கை புதுக்கோட்டை எல்லையில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான். இதில் வந்து அவருடைய பகுத்தறிவு வந்து ஒரு குறிப்பிட்ட காட்சியில் வந்து பளிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஐயர் வந்து ஒரு சூடம் காட்டுவார். உடனே அந்த கதையில் உள்ள ஒரு கதாபாத்திரம் சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன வெளிச்சம் ரொம்ப பிரகாசமாக இருக்கே, அப்போ நம்ம மனசில் நினச்ச காரியம் நடக்க போகிறது போல அப்படின்னு அப்படி சொல்லியிருப்பாங்க. அது எழுதியிருப்பார். நம்ம என்னடா கலைஞர் வந்துட்டு ஒரு மாதிரி பகுத்தறிவை தாண்டி பேசணும்னு நினைக்கும் போது அடுத்த வரியிலேயே டக்குன்னு இன்னொரு கதாபாத்திரம் சொல்லும், இன்னைக்கு ஐயர் சூடம் கூட காமிச்சிட்டாரு, அதுதான் வெளிச்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு. ஸோ அது வாட்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவருடைய பகுத்தறிவு தெரியும். அதே மாதிரி ஹெலன் கெல்லரோட சுயசரிதை கண்ணதாசன் பதிப்பை வெளியிட்டிருக்காங்க. வாசிக்க கொஞ்சம் டஃப்பு தான், ஆனால் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். ஸோ அது மாதிரி இங்கே பாருங்க, ஒரு சாண்டிலியன் புக்கு. ஒவ்வொரு வருஷம் நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த ஒரு சாண்டிலியன் புக் இருக்குது, ஒரு சுஜாதா புக் இருக்குது, இந்திரா சவுந்தரராஜன் என்னையாவது இருக்கும். ஸோ ஆனால் எப்போதுமே ஒரு தீவிர இலக்கியம் மட்டும் என்னால் வாசிக்க முடியாது. அப்பப்போ ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு ஜாலியான புக்ஸ்குள்ளே போயிடுவேன். அடுத்து இல்லை மேலே உள்ள வரிசை இந்த வருடத்தில் அப்படியே 24 வாசித்து நிரப்புனது காவல் கூட்டம். போன வருடத்தில் டாப் 10 புக்ஸில் வந்த ஒரு புத்தகம் கூட. இது பாருங்க, சிங்கிள் ஒரு காப்பியாக இருக்குங்களா. இன்னைக்கு காவல் கூட்டம் வந்துட்டு டபுள் 2 காப்பியாக வருது, 2 பார்ட்டாக வரும். தமிழ்நி பதிப்போம் தான், அப்போலேருந்து இப்போ தமிழ்நி பதிப்போம். கூடுதலாக இப்போ விகடன் பப்ளிகேஷன்ஸ்லாம் கிடைக்கிது. தமிழ்நி பதிப்போம் இப்போ 2 பார்ட்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா கதைக்குள்ளே வந்து பாகம் 1 பாகம் 2ன்னு பிரியும். அந்த நாயக்கர் ஆட்சி அது முடிகிற வந்து வெள்ளைக்காரங்க வரும்போது ஒரு பாகம் 1 வரும். வெள்ளைக்காரங்க ஆட்சியிலேருந்து அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது பாகம் 2ல் வரும். இது மாதிரியான ஒரு காவல் கூட்டம். பட் அந்த முதல் பாகம் வாசிக்க ரொம்ப கடினமானது. அந்த நாயக்கர் காலத்து ஆட்சி முறையெல்லாம் வாசிக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனாலே நிறைய நண்பர்கள் வாசிக்கிறது இல்லை. பட் 2வது பாகம் எடுத்து போகும்போது நல்லா இருக்கும். இதோட இப்போ 2வது பாட்டு பார்த்தீங்களா, இதே மாதிரி கதை காலத்தில் ஒரு புத்தகம் இப்போ வாசிக்கிட்டு இருக்கேன். ஜனவரி மந்த் ரீட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க அதை பற்றி. அடுத்ததான் இங்கே சொல்லணும் அப்படின்னா பா சிங்காரமனுடைய நாவல் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கானது. சச்சினோட சுயசரிதை. அடுத்தது மனுக்குல தீபன் போன வருஷம் டாப் 10 அந்த சூல் 1801 2 பற்றியும் பேசணும். சோ தர்மன் அவர்களுடைய ஒரு பிரமாதமானது, அவருடைய சாகித்ய அகாடமி விருது வாங்கிய ஒரு புத்தகம் கூட. பட் கடைசி 100 பக்கங்கள் கொஞ்சம் ஏனோ தானோ போன மாதிரி இருக்கும். பட் அவ்வளோ கதைகள், கிளை கதைகள், கொஞ்சம் மாயத்தன்மை நிறைந்தது. எப்படின்னா ஒரு நினைவுகளை நினைச்சு பார்த்து பேசும்போது கொஞ்சம் மாயத்தன்மை கலந்த மாதிரி கதைகள் அப்படின்னா ரொம்ப அவ்வளோ அந்த கிராமத்துக்குள்ளேயே கூட்டு போயிடும். அடுத்தது 1801 மு ராஜேந்திரன் ஐஎஸ் அவருடையது. இந்த காப்பி வாங்கும்போது தான் நான் அவருக்கு மெயிலெலாம் பண்ணேன். ஏன்னா நான் படித்தது லைப்ரரிக்கு அனுப்பக்கூடிய ஃபஸ்ட்டு காப்பி. அதில் ஒரு கருத்து இருந்துச்சு, இந்த முதல் காப்பியில் ஒரு கருத்து இருந்துச்சு. என்ன சார் அப்படி மாறி இருக்கேன்னு மெயில் பண்ணேன். அதுக்கு ரிப்ளை பண்ணாங்க. அப்புறம் போன வருஷம் உங்களுக்கு காலாபாணிக்காக சாகித்ய அகாடமி விருதை கிடச்சி. இந்த வருடம் காலாபாணி வாட்சி முடிக்கன்னு நினச்சிருக்கேன், பார்ப்போம். அது மாதிரி ஆயுஷா நடராஜனுடைய இது யாருடைய வகுப்பறை பயங்கரமான கருத்துக்கள் அடங்கிய ஒரு புத்தகம் சொல்லலாம். வாசிக்கான டஃப்பானது தான்.
கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கான அறை. அதான் இது சொல்ல வர முதல் கருத்து. இது யாருடைய வகுப்பறை அப்படிங்கிறப்ப கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கான, அது வந்து மாணவர்கள் குச்சி வச்சு அதட்டுறதுக்கான ஒரு இடம் கிடையாது அப்படிங்கிறத நல்லா வலியுறுத்தக்கூடிய ஒரு புத்தகம். அடுத்தது இங்கே எழுதி தீரா பக்கங்கள் 2024 டாப் 10ல் வந்தது. காவல் கோட்டம் 2023 டாப் 10. அடுத்ததா ராயரின் மகுடம், இப்போ 2வது பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம டாப் 10 புக்கில் சொல்லியிருந்தோம். 2வது பார்ட் இப்போ வந்திருக்கு. இன்னும் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் வந்துருச்சான்னு தெரியல, வந்திருக்கு. இதை பற்றி தனி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. மிர்தாதின் புத்தகம் இப்போ தான் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம சேனல் நேரம். இது ஏன்னா வேர்ல்டு ஃபேமஸ், எல்லாரும் பாராட்டுற புத்தகம். பட் நான் அழுது தீர்த்திருப்பேன். அது ஏன் என்னன்றதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்ததா கோபால கிராமம் போன 2024 டாப் 10ல் வந்தது. இப்போ அடுத்து இதோட கோபால கிராமத்துக்கு அடுத்து கோபாலபுரத்து மக்களும் சென்னை புக் ஃபேரில் நம்ம வாங்கியாச்சு. அதை பற்றி பார்த்துருப்பீங்க வீடியோ, என்னென்ன புக் வாங்கியிருக்கோம் அப்படின்னு புக் ஹாலில் காமிச்சிருக்கேன். அடுத்ததா இந்த புத்தகம் சொன்னோம். 7ஆம் பேர் எழுதியிருக்காப்லன்னு தெரியலையே, எழுதியிருக்காரு 7ஆம் உலகம். இது நான் லைப்ரரியில் எடுத்து இந்த புத்தகம் படித்தேன். இது பார்த்தோன்னா எனக்கு நண்பர் ஒருத்தர் பரிசல் தர, நம்ம திருவாரூர் புக் ஃபேர் போகும்போது நம்ம சேனல் பார்க்கக்கூடிய வெங்கட் பாலா அவர் இருந்தாங்க. அப்புறம் உங்களை பார்க்க வரும்போது அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் பண்ணார். இந்த புக்கை நான் வாசிக்கேன், லைவ்ல எடுத்து வாசிக்கேன். பட் அவர் கிஃப்ட் பண்ணார். ஸோ நம்ம சேனலுக்கு அது மாதிரி இந்த நேரத்தில் சிகாமணி சார், அப்புறம் சபரி அண்ணா, அப்புறம் சேந்தன் அண்ணா, இவங்களாம் தொடர்ச்சியாக ஒரு ஸ்பான்சர்ஸ் புத்தகமோ அமௌண்ட் அப்படிலாம் பண்ணுவாங்க. நீங்களும் நமக்கு தொடர்ச்சியாக ஸ்பான்சர் பண்ணுறவங்க பண்ணலாம். என்னுடைய புத்தக திருவிழாவுக்கு போயிட்டு வர பயணங்களுக்கு, இவ்வளோ புத்தகங்கள் வாங்குறதுக்கு நான் கை காசு போட்டால் கூட புத்தக திருவிழா போயிட்டு வர, ஒரு புக் ஃபேர் போயிட்டு வரோம் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு மேலே ஆகும். அந்த செலவுகளுக்குலாம் ரொம்ப பயனுள்ள விதத்தில் இருக்கும். அடுத்ததுல அம்மா பை வாசந்தி அவர்கள் எழுதியது. வாசந்தியோட குடும்ப நாவல்கள், பெண்ணியம் தெரிவிக்கக்கூடிய எழுத்துக்கள் நிறைந்த நாவல்கள் நம்ம வாசிச்சிருப்போம். அவங்க ஒரு தீவிர இதழியலாளர், அதாவது ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க எழுதிய அம்மாவை பற்றிய ஒரு புத்தகம், ஆங்கில புத்தகம் தான். இப்போ சமீபத்தில் கூட வாசந்தி அவருடைய ஒரு குடும்ப நாவல் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அடுத்தது வனவாசம், அதாவது திமுகவிலிருந்து அதிலிருந்து வெளியேற வரையும் கண்ணதாசனுடைய வாழ்க்கை. இதற்கு அடுத்த பாகம் தான் வனவாசம். அதை ஒவ்வொரு புக் ஃபேர்லையும் காமிக்கிறேன், வாங்கணும்னு பட் சுற்றி முடிச்சுட்டு மறந்துட்டு வந்துடுவேன். இப்போ வனவாசத்தை கையில் எடுக்கும்போது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு புத்தகத்துக்கும் எனக்கு பெரிய நீண்ட நினைவலைகளே இருக்குது. அதை எழுதினாலே ஒரு 10 புக்குக்கு ஒரு புக்கு தனியாக அதோட நினைவலைகள். ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட். அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அன்கிளீன்டாக என் புக் செல்ஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கிளிப்பை முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க. அதுவுமே அன்கிளீன்டு நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 50-60% க்ளீன் பண்ண செல்ஃப் தான் அது. உண்மையிலே அதை க்ளீன் பண்ணல அப்படின்னா என்னால் இப்படி வந்து இப்படி புக் செல்ஃப் பக்கத்தில் நிற்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த இடமெல்லாம் அப்படி கீழே ஃபுல்லாக நான் புக்கு நிறச்சி வச்சுருப்பேன். இது இப்போ அடிக்க வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே இதெல்லாம் இப்படி இருக்கும், ஒரு செட்டு புக்கு இப்படி இருக்கும். கட்டப்பை, நீங்கள் நிறைய வீலாக நம்மளுடைய புக்குகள் கட்டப்பை பார்ப்பீங்க. கட்டப்பையெல்லாம் வரிசையாக அங்கேயே இங்கே வரையும் நிறச்சி வச்சுக்கிட்டு இந்த மூலையிலே வர முடியாதனால அப்படி தான் நான் செல்ஃப் வச்சுருப்பேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஓரளவு டீசெண்டாக எப்படி கேரி பேக் கட்டி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அந்த முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நான் அடுத்து சொல்கிறேன். ஹாய். ஸோ எவ்வளோ பேர் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இந்த போர்ஷனுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியல. இல்லை ஒரு சிலர் உண்மையிலே இந்த க்ளீன் பண்ணாத செல்ஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு க்ளீன் பண்ண செல்ஃப் போகலாம் அப்படின்னு நினச்சி வந்திருக்கீங்களான்னு தெரியல. ஸோ என்னுடைய புக் செல்ஃப் அப்படிங்கிறது நான் ஏன் இவ்வளோ வருஷங்கள் காமிக்கலை, ஏன்னா கிட்டத்தட்ட சென்னை புக் ஃபேர் 2023 நிறைய பேர் கேட்குறீங்க புக் செல்ஃபை காமி அப்படிங்கிறதுக்கு. ஸோ காமிக்காத காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரே கவராக போட்டு அடைச்சி வச்சிருக்கேன். ஒரு பெரிய பாலிதீன் கவருக்குள்ளே என் புக் செல்ஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது ஓரளவு க்ளீன் பண்ண புக் செல்ஃப். இது வந்து இதையோடவும் மோசமாக இருக்கும். நம்ம புக் செல்ஃப் இன்னைக்கு வீடியோ காட்ட போகிறோம் அப்படிங்கிறக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 50-60% க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிட்டு கடைசியாக இருக்க மிச்சம் தான் இது. இல்லைனா என்னால் இந்த இடத்துக்குள்ளே நுழைய முடியாது. இந்த இடம் ஃபுல்லாக நான் ஒரே குப்பையாக கொண்டு வச்சிருப்பேன். குப்பை, புக்ஸ், கண்ட மெனிக்கு இருக்கும். கட்டப்பை நம்ம வாங்கிட்டு வர கட்டப்பை ஃபுல்லாக இங்கே தான் கிடக்கும். அந்த கட்டப்பையெல்லாம் இப்போ நான் மூலையில் எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோக்கு வந்துருக்கேன். வாங்க எப்படி அந்த கவர் பேக் பண்ணிக்கன்னு காட்டுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சில பேர் க்ளீன் பண்ண செல்ஃப் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இது பாருங்க கவர். எனக்கு கையில் கவர் கிடைக்க ஒரு 5 புத்தகம் 4 புத்தகம் அந்த மாதிரி இது ஒரு கவரில் இருக்கும். இங்கே ஒரு கவர்,
இப்படி கவர் கிடைக்க நான் வந்து கவர் பிளேயும் போட்டு கட்டி வச்சிருப்பேன் புக்ஸை. இப்போ இந்த இடத்துல இன்னொன்று காட்டணும், இது புக் மார்க் கார்டு. நான் அந்த துணி வாங்குவோம், ட்ரெஸ் எடுக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸில் உள்ள கார்ட்ஸ் கட் பண்ணிடுவேன். கடைகளில் புக் மார்க் கொடுக்குறது இப்போ எஸ்ராவோடது இருக்குது, தேசாந்திரி பதிப்பகம். ஸோ இந்த மாதிரி புக் மார்க் என்னென்ன கிடைக்குதோ, அந்த சாகித்ய அகாடமி, இது பாருங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் அடையாளம் பதிப்பகம். ஸோ இந்த மாதிரி அந்த புக் மார்க் கிடைக்க புக்கை மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இந்த புக் காட்டணும். போன வருஷம் நான் டு பி ரீட் காட்டும்போது காட்டலை. ஸோ நம்ம கூட கமெண்ட்ல வந்து நம்ம வியூவர் தான் சொன்னாங்க, ஏன் நீங்கள் புக்கே காட்ட மாட்டேங்கிறீங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை வெளியில் எடுங்க அப்படின்னு. மணி பல்லவம் தீபம் நான் பாக்சார் எழுதுனது. அதே மாதிரி விக்ரமாதித்தன் கதைகள், இது ரெண்டு நான் புதுசாக படிக்கணும்னு பிளான் பண்ணேன், பட் படிக்க முடியல. இதெல்லாம் ஏன் காட்டணும்னா இது பெரிய கவர். என்னென்னா எப்போதும் இப்பாங்க குட்டி கவராக வந்துட்டு போட்டு ஃபில் பண்ணுவேன். குட்டி கவர், ஒரு கவருக்கு ஒரு 4 புத்தகம் 5 புத்தகம், பெரும்பாலும் அந்தந்த மாதம் வாசிச்சா இருக்கும். ஒவ்வொரு மாதம் வாசிச்சது அப்படி இப்படியே ஒரு கவர், இல்லைன்னா 2 மாதம் வாசிச்சது ஒரு கவர். இந்த மாதிரி கவராக தானே போட்டிருக்கேன். எனக்கு பெரிய கவர் கிடைக்கும் போது இதெல்லாம் ஒரு பெரிய கவர். அது மாதிரி இதுவும் ஒரு பெரிய கவர், இது ஒரு பெரிய கவர், இது ஒரு பெரிய கவர். ஸோ இப்போ நான் மணிப்பழம் எடுக்கணும், இந்த கவரை பொறிச்சு இவ்வளோ புத்தகத்தையும் நான் எடுத்துட்டு இதை எடுக்கணும், திருப்பி அதே மாதிரி வைக்கணும். விக்ரமாதித்தன் கதை லாஸ்ட்டில் தான் இருக்குது. இப்போ இவ்வளோ புத்தகத்தையும் நான் வெளியில் எடுத்து பத்திரமா வச்சுட்டு திருப்பி வைக்கணும். ஸோ இதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. பட் இப்போ நீங்கள் இதுக்கு பிறகு வந்து ஃபுல் கிளீன்டு புக் செல்ஃபும் சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்க போகிறீங்க. இப்போ இதெல்லாம் பாருங்கள், கவர் போடாமல் ஒரு செட் புக்ஸ் எல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் புக்ஸ் இந்த வரும், டஸ்ட்டு உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி டஸ்ட்டு தூசிலாம் வரும். வீடியோவில் கிளியராக இருக்கான்னு தெரில. பட் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா புக் செல்ஃப் பார்க்க நீட்டாக இருக்காது, பட் புக்ஸ் நீட்டாக இருக்கும். ஒரு புக்குமே அழுக்காக. இப்போ இதில் ஒரு புக் எடுக்கிறேன் அப்படின்னா பாருங்க, ஏதோ ஒரு புக் எடுக்கிறோம், அவரவர் பாடு போன வருஷம் காணாசவருடைய புத்தகம். அந்த புக்கு நீட்டாக இருக்கும், எந்த டேமேஜும் ஆகாமல் நீட்டாக இருக்கும். சில பேர் கண்ணாடி போட்ட ஒரு புக் செல்ஃபே வச்சுருப்பாங்க, ஃபுல்லாகவே கண்ணாடி போட்டு அந்த மாதிரி புக் செல்ஃப்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம அவ்வளோ பண்ணல, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிறதுலாம் கொஞ்சம் இந்த வீடியோ எடுக்கும்போது பேக்ரவுண்டில் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய ஊதா பாட்டில், அடுத்து இந்த பென் ஸ்டாண்டு, நம்மளுடைய வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் வச்சுருப்பேன். இது சொல்லப்போனால் இது வந்து ஒரு 60 வருஷம் க்ளீன் பண்ண ஒரு புக் செல்ஃப் தான். ஸோ இதை தாண்டி புக் செல்ஃப் பயங்கர கன்றாவியாக இருந்துச்சு, இப்போ ஓரளவு க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இதன் பிறகு நீங்கள் ஃபுல் புக் செல்ஃப் நல்லா க்ளீன் பண்ணதை பாருங்கள். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வந்தாச்சா? இந்நேரம் நீங்கள் வந்துட்டு நல்லா அடுக்கி வச்ச புக் செல்ஃபையும் பார்த்துருப்பீங்க. இந்த கேப்பில் அன்கிளீன்டு, க்ளீன் பண்ணாமல் புக் செல்ஃப் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ என்னுடைய கஷ்டம் புரிஞ்சிருக்கும். ஒவ்வொன்றையும் கவர்லேருந்து எடுத்து காமிக்கிறதுக்காக ஏன்னா இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டேன். திருப்பியும் நான் கவர் போட்டு மூடிடுவேன், அது ஒரு விஷயம். ஏன்னா இது அப்போ தான் புக்கு வந்து சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு ஏன்னா இந்த புக் செல்ஃப் நிரம்பிடுச்சு. நீங்கள் பாருங்கள், புக் செல்ஃப் நிரம்பிடுச்சு. இந்த இடத்துல இன்னொரு புக் செல்ஃப், இந்த இடத்துல அழகா இன்னொரு புக் செல்ஃப் கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ அதில் அடுத்த புத்தகம்னா மட்டும் நிறைய கட்டப்பை வேறு இருக்குது, அதில் உள்ள புத்தகங்கள் எடுக்கணும். அது போக வந்துட்டு புதுசாக வாங்கக்கூடிய புத்தகங்கள் எடுக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அந்த புக் செல்ஃப் அடுக்கிட்டு அது நான் ஒரு வீடியோ போடுறேன். புக் செல்ஃப் அடுக்கிட்டு அதில் மொதல் எந்த புத்தகம் வைக்க போகிறோம், எனக்கே ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. புக் செல்ஃப் அடுக்க போகிறோம், அடிக்கிட்டு புத்தகம் எதை வைக்க போகிறோம் அப்படின்னு. ஃபுல் கட்டமே நான் நிரப்ப மாட்டேன். புக் செல்ஃப் அப்படியே முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடிக்கிட்டு வருவேன். ஸோ அடுத்து விரைவிலே இந்த இடத்துல இன்னொரு புக் செல்ஃப் வரப்போகுது. ப்ளஸ் 2 புக் செல்ஃபுமே அப்படி பார்க்கும்போது வீட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணிட்டு நான் அது திருப்பி நான் வேகமாக சொல்லிட்டேன். பட் அதுக்கு 1 மாதம் ஆகுதோ 2 மாதம் ஆகுதோ இந்த மந்த்லேயே அடுக்க முடியுதோ அப்படின்னு இல்லை. இந்த வீடியோ காட்டுறதுக்கே எனக்கு 2 வருஷம் ஆகிருக்குது. நேரமின்மை தான் அதுக்கு காரணம். ஸோ அதுக்காக மன்னிச்சுங்க. சேனலை தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நம்ம பேசுறதுக்கு, இவ்வளோ புக் செல்ஃப் நிறையிறதுக்கு, இவ்வளோ வீடியோஸ் போடுறதுக்கு, சென்னை புக் ஃபேரை நம்ம மீட்டப் பண்ணுறதுக்கு அந்த லெவலுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் என்னைக்கு விடாதீங்க, தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னும் நிறைய புதிய புத்தகங்களோடையும் நிறைய தகவல்களோடையும் இன்னும் ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.